இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் வீடியோ நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். என்னன்னா வந்து இந்த டிசி எல்எஸ்ஜி ரெண்டு டீமுமே வந்து பிளே ஆஃப் சான்ஸ்லாம் தொடர்ச்சியாக வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு டீம் மோதுறப்போ அந்த ரெண்டு டீம் மோதி வர ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிசி ஜெயிச்சது அப்படிங்கிறது அந்த சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் கூடுதல் நம்பிக்கையை வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கொடுத்துருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பிளே ஆஃப் சான்ஸை இன்னுமே அதிகரித்து வந்து விட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் டிசி வந்து எப்படி ஜெயிச்சாங்க, இந்த மேட்ச்க்கான ரிசல்ட்டை வச்சு இந்த பிளே ஆஃப் சான்சஸ்லாம் எப்படி மாறி இருக்கு, அந்த பிளே ஆஃப் ரேஸ் வந்து எப்படி சுவாரஸ்யமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களை பற்றியுமே நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். சாரி ஸ்ரீராம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமாம், நம்ம வந்து பிளே ஆஃப்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப உக்கிரமா வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. உக்கிரமா தானே பாக்குறோம். திடீர்னு ஒரு நாள் நடுவுல ஒரு நாள் மேட்ச்ல மழை வந்தா நீங்க உங்க லைஃப்ல ஒரு மழையை விட்டுறீங்க, அடுத்த நாள் லீவ்ன்றீங்க. ஆமாங்க, என்ன பண்றது, எப்படி இப்படி ஏதாச்சும் கேப் கிடைச்சாலும் உண்டு நமக்கு. ஐயோ சத்தியமா என்ன மாதிரி சீசனா இருந்திருக்கு. கடைசி வாரத்துல இருக்கோம் லீக் ஸ்டேஜ்ல. முடியலைங்க. இன்னும் எவ்வளவு டிராமாடா எனக்கா பாக்கி வச்சிருக்கீங்க நீங்க. நேற்று மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச், ரொம்ப பிளே ஆஃப் ஸ்கூல்ல போறதுக்கு முக்கியமான மேட்ச் ஆகிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டிசி vs எல்எஸ்ஜி அப்படிங்கிறது ரெண்டு டீமே வந்து கண்டெண்டர்ஸா இருந்தாங்க. ஸோ நேற்று மேட்ச் வந்து ரிசல்ட் பாக்குறப்போ அந்த ரெண்டு டீமுக்கு எவ்வளவு சாதகமா போச்சு அப்படிங்கிறத தாண்டி சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு அவங்களுக்கு எவ்வளவு இந்த ரிசல்ட் வந்து சாதகமா போச்சு அப்படிங்கிறதா நேற்று ஒரு பேச்சா இருந்துச்சு. நேற்று மேட்ச் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளே ஆஃப் பத்திலாம் அடுத்து பேசலாம். மேட்சா பாத்தீங்கன்னா இது இந்த சீசன்ல நம்ம பார்க்காத டிராமா கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே நடக்கல. இப்போ சற்றே தொங்கலாக தான் இருந்தது. ஆனா இவனுங்க எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா கேப்டனும் டாஸ் ஜெயிச்சு சேசிங் சொல்லியிருக்காங்க. சேசிங் சொன்ன எல்லா கேப்டனும் தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. கடைசி மேட்ச்ல யாராவது பாடம் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுங்களேன், அந்த ஒரு விஷயம் என்னோட மைண்ட்ல வந்துச்சு. ஏன்னா மறுபடியும் அதே ஸ்கிரிப்ட் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஒரு டார்கெட் அடிச்சிடுறாங்க, கொஞ்சம் மாதிரி ஒரு அன்ரீச்சபிள் டார்கெட் ஆயிருது. அடுத்த டீம் முக்கி பக்கத்துல வராங்க. நேற்று எடுத்த டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 208 தான் எடுத்திருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அது அவ்வளோ பெரிய டார்கெட் கிடையாது நம்ம இந்த சீசனோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா. ஆனா அதுல லக்னோ அதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சொல்லும் போது உங்க மனசுலயும் தோணுது இல்ல, முன்னால 208 எவ்வளவு பெரிய டார்கெட். ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, 2 வருஷம் முன்னாடி 208 எவ்வளவு பெரிய டார்கெட் பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு வின்னிங் டார்கெட் தான். ஆனா இந்த சீசன்ல அது கிடையாது. ஆமா. ஆனா இந்த 208 அடிக்கிறதே வந்து டிசி வந்து கொஞ்சம் இடையில எல்லாம் மிஸ் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஸ்டார்ட்ல அபிஷேக் தப்பு பண்ணாங்க. இவன் எல்எஸ்ஜி பாருங்களேன், அந்த கடைசியில ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, மேல ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, சேர்ந்தாப்புல அடிச்சுதான் இந்த டார்கெட்டும் முடிஞ்சிருக்கும். நம்ம டிசியோட பேட்டிங்ல முக்கியமா பார்க்க வேண்டியது அபிஷேக் பொருள். இந்த சீசன்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்ல ஒரு ஃபைன் மாதிரி தெரிகிறாரு. என்னன்னா மெக்கருக்கு அடிக்கிற வரைக்கும் இவரை வந்து மெக்கருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸா நம்ம கண்ணை தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. மெக்கருக்கு அடிக்கல அப்படின்னு பவர் பிளே ஃபுல்லா இவர் எடுத்துக்கிட்டாரு. பார்த்தா பயங்கரமா அவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆடுவாரோ அதே அளவுக்கு இம்பாக்டா வந்து ஆடி கொடுத்துட்டு போறாரு. ஐயோ சூப்பர் ஆடினார். அதுவும் ஒரு கவர் டிரைவ் ஒன்று அடிச்சாரு. அங்க வந்து ரிக்கி பாண்டிங் கங்குலி தெரியுறாங்க. எனக்கு ரெண்டு பேரும் கலந்து வச்ச கலவையா ஒரு கவர் டிரைவ்ல அவர் தெரிஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு ஷாட் உடனே நான் கம்பேர் பண்றேன்னு சொல்லிடுறேன். பட் உண்மையிலே இவரோட இன்டர்வியூலாம் நான் படிச்சப்போ ரெண்டு பேரோட இன்புட்டும் நிறைய இருந்திருக்கு இவரோட பேட்டிங்ல. சூப்பர் ஆடினார் அபிஷேக் பொருள். ஒன் ஃபார் தி ஃபியூச்சர். எங்க இருந்து வராரு, என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு, எப்படி இங்க வந்தாரு? அவர் பெங்கால்காரரு. அவரோட அண்ணன் தான், இந்த அபிஷேக் போரேலோட அண்ணன் தான் இஷான் போரேல்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலரு. முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விளையாடி இருக்காரு. சோ ரெண்டு பேரும் பெங்கால் இதுல இருந்தா வராங்க. சௌரவ் கங்குலியோட கை நிறைய இருந்திருக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணதுல. சோ இந்த டீம்ல உண்மையிலேயே பேட்டிங் வந்து இவங்க தான் கொடுத்துருக்காங்க. சௌரவ் கங்குலி இவர் பேட்டிங் ஆடுறப்ப சௌரவ் கங்குலி உட்கார மாட்டார், நிப்பாரு. நேதி கூட அவுட் ஆயிட்டு போறப்ப ஒரு மாதிரி தட்டி கொடுப்பாரு. ஸோ நிறைய அந்த சைடு சப்போர்ட் இருந்திருக்கு இவருக்கு. பட் சூப்பர் பிளேயர், நல்லா ஆடுறாரு. இவங்க என்ன டிசி எப்படின்னா, ரிஷப் பண்ட் இந்த சீசன் அவைலபிளா இருப்பாரா, கீப்பிங் பண்ணுவாரா மாட்டாரான்ற சந்தேகத்துல உலகத்துல இருக்க எல்லா கீப்பரையும் வாங்கி போட்டாங்க. உங்களுக்கு வந்து ஷேஹோப் வாங்கி போட்டாங்க, குமார் குஷாகரா வாங்கி போட்டாங்க, அபிஷேக் பொருள் வாங்கி போட்டாங்க, ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அவரும் கீப்பிங் பண்ணுவாருன்றனால வாங்கி போட்டாங்க. உண்மையை எல்லா கீப்பிங்கையும் வாங்கி போட்டாங்க அவங்க. நீங்க கீப்பிங் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு கூட எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டு போய் என்ன பெஞ்சில் உட்கார இருப்பீங்களா? எனக்கு சான்ஸ் கொடுத்தா நான் ஒத்துக்கிறேங்க. எவ்வளவு பேசலாம். ஓ ஆனவம்
சரி, இப்ப அபிஷேக் புரல் பத்தி பேசுறோம். அவர் வந்து யாரெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்றாருன்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு டேவிட் வார்னர் ஆடி இருக்கிறாரு, பிரித்வி உஷா ஆடி இருக்கிறாரு. ம். அவங்கலாம் டச்ல இல்ல அப்படிங்கிறப்போ, இவர் வராரு அப்படிங்கிறப்போ, அவ்வளோ பெரிய இமேஜ் இருக்கிற பிளேயர்ஸ இவர் வந்து பெருசா எந்த ஏமாற்றமும் இல்லாம அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து நல்லா பண்றாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இல்ல பெரிய விஷயம் தான். பட் சீசன் எண்டுல நம்ம இருக்கோம்ன்றதுனால ஃபுல்லா ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்தோம்னா, பிருத்வி ஷாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணல. ம். அவரோட ரெப்புடேஷன்ல என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு விளையாடின பிளேயரு, டெஸ்ட் டெபியூல செஞ்சுரி அடிச்ச பிளேயரை சரியா ஹேண்டில் பண்ணல இந்த டீம். ம். ஓகே, அபிஷேக் பொருள் நீங்க ஃபியூச்சரா பாக்குறீங்க, நீங்க 5வது சான்ஸ் நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க. பிருத்வி ஷாக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்க எவ்வளவு சான்ஸ் கொடுத்தீங்க? கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்ஸா தெரிஞ்சாரு, இல்லன்னு சொல்ல. பட் ஸ்டில் கடைசி கட்டத்துல ஒரு வாய்ப்பு, ஒரு 2 வாய்ப்பு எங்கேயாவது கொடுத்துருக்கலாம். ஐ திங்க் ஒரு மேட்ச்லாம் பேட்டிங்ல 50 அடிச்சாரு அவரு, யாருமே அடிக்காத மேட்ச்ல, மும்பையோட மேட்ச்ல. நீங்க சொல்ற விஷயம் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இந்த சீசன் இல்ல, லாஸ்ட் சீசன்ல இருந்துமே ரிக்கி பாண்டிங், பிருத்வி ஷா அவர் ஹேண்டில் பண்ற விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்ததை பார்த்தோம். இவர் வந்து பிராக்டிஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு பிராக்டிஸ் சொல்றதும், அவர் வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஸ்ட் சீசன்ல இருந்தே இருந்துச்சு. பிருத்வி ஷா வந்து ஒரு அவுட் Yeah. ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாருன்னா வந்து அவர் வந்து அந்த பேட்டிங் போறது அப்படிங்கிறதே வந்து விரும்ப மாட்டாராம். அப்படி ஃப்ரீயா ம். ஓரமா உட்காராத விரும்புவாராம். பட் ரிக்கி பாண்டிங் வந்து அடிக்கடி வந்து அவரை நல்ல இன்னும் பேட்டிங் போ, இன்னும் டைம் எடுத்து இன்னும் ஆடு நெட்ஸ்ல அப்படிம்பாராம். ஸோ இதுலயே நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் லாஸ்ட் சீசன் சமயத்துல இதெல்லாம் வந்து பேசப்படுச்சு. ரிக்கி பாண்டிங்குமே கூட இதை பத்திலாம் வந்து வெளியே பேசியிருக்கிறாரு. வேற அப்படியா? ஹேண்டில் எனக்கு நீங்க சொல்றது எனக்கு பெருசா இத பத்தி தெரியல. நான் அத பத்தி நான் கமெண்ட் பண்ணல. பட் ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு, அது மாடர்ன் டே கோச்சிங், மாடர்ன் டே பிளேயரு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ரிக்கி பாண்டிங் கிரேட் தான், இல்லன்னே சொல்ல. பட் பிருத்வி ஷாவை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு வழி இருந்திருக்கு. அவர் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட் பிளேயர் டு ஹேண்டிலா இருந்திருக்கலாம். பட் அவர் ஜென்யூனா ஒரு மேட்ச் வின்னர். அவரை நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாமோ? ஏன்னா இந்த டீம்ல நம்பிக்கை வச்சு எடுத்திருக்கீங்க, இல்லைன்னா ஆப்ஷன்ல விட்டுருக்கலாம், வேற யாராவது எடுத்திருப்பாங்க. வேற எந்த டீமுக்கு போனாலும் அவர் வந்து ஸ்டார்டிங்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் பிளேயிங் 11ல. இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு அது நடக்கல. அண்ட் ரிக்கி பாண்டிங்குமே என்னங்க, நீங்க இவ்வளவு வருஷமா 7 வருஷமா இருக்காரு, ஏதாவது ஒரு டைட்டில் இருக்கா? எதை வச்சு ரிக்கி பாண்டிங்னு நம்ம பாட்டுன்னு தான் கூவிக்கிட்டு இருப்போம். ரிசல்ட் பெருசா எதுவுமே இல்ல ரிக்கி பாண்டிங்க்கு ஃபேவரா. இதுல இன்னைக்கெல்லாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கே, படிச்சீங்களா? ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே இல்ல ரிக்கி பாண்டிங்கே வந்து பிசிசிஐ வந்து இந்திய டீமுக்கு கோச் ஆக்குறதுக்கு விரும்புறதாகவும், அவங்க 2 பேரையும் வந்து அப்ளை பண்ண சொல்லி பிசிசிஐ தரப்புல இருந்து நியூஸ் போயிருக்கிறதாகவும் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்து இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் ஆகி இருக்குது. சோர்ஸ் நியூஸா. ஆமா, அந்த கூகுள் நீங்க என்கிட்ட கூட இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சா நம்ம 2 பேரும் அப்ளை பண்ணுவோமா? இல்ல இந்த மாதிரி வருங்க. அது யார் எதை ஃபேவர் பண்றாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல இப்படிதான் நியூஸ் வரும், உங்களுக்கு தெரியும். ஸ்டீஃபன் ஃபிளமிங் எனக்கு தெரிஞ்சு நல்ல கேண்டிடேட்டா இல்லையா, சம கேண்டிடேட். அவர் வந்து ஒரு கேப்டன்ஸ் கோச். ஸோ அடுத்த ஒரு லாங் டர்மா இப்ப டீம் இந்தியா யாரை பாக்குறாங்களோ அதுக்கு ஸ்டீஃபன் ஃபிளமிங் கரெக்டா இருப்பாரானா அது சூப்பரா இருப்பாங்க. யாருன்னு பாக்கணும். இப்ப ரோஹித் சர்மா தான் உங்களோட ஃபியூச்சரா இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் எந்த ஃபார்மேட்ல ஒரு ஃபியூச்சரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் மேபி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரிக்கி பாண்டிங் இவங்களெல்லாம் விட மேபி அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு யாரு பெட்டர் கேண்டிடேட் நமக்கு தெரியும். ரிக்கி பாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சு குட் கேண்டிடேட்டா இருப்பாரா? நம்ம எந்த அடிப்படையில சொல்றது அப்படின்னு தெரியல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. அதாவது இந்த பெரிய பெரிய பேரோட வரவங்க யாருமே இந்தியன் கிரிக்கெட்ல பெரிய கோச்சா இருந்தது இல்ல. எதிர்பார்க்காத வந்த கேரி கர்சன் தான் வந்து வேர்ல்ட் கப் வின்னிங் கோச்சா இருந்தாரு. 2007ல T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறப்போ கோச் யாரு? லால்சந்த் ராஜ்புத். மேலும் நம்ம பார்த்தோம்னா பிளேயர்ஸ் கூட ஒரு மாதிரி ஒன்றிணைஞ்சு பிளேயர்ஸும் பக்கமா நின்று கொஞ்சம் அனுசரிச்சு போற கோச்சஸ் தான் வந்து இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்ப ரிக்கி பாண்டிங் ஒரு மாதிரி அப்பரை கண்டு எடுத்துட்டு அவரோட வாய்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு கோச் உள்ள வரும்போது அது என்ன மாதிரி ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு. டெல்லி கேபிட்டல்லயே என்னங்க ரிசல்ட் இருக்கு? இப்ப சிஎஸ்கே இப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங்னாவது ரிசல்ட் இருக்கு, இவ்வளவு கப்பு ஜெயிச்சிருக்காரு கோச்சான்னு. ரிக்கி பாண்டிங் பாதி நேரம் கமெண்ட்ரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐபிஎல் அந்த 6 மாசம் அசைன்மெண்ட் எடுத்துட்டு வந்துருவாரு. எனக்கு அவரை விட ஃபிளமிங் பெட்டர் கேண்டிடேட் தான். பட் இவங்களை விட பெட்டர் இந்தியன் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா, அதை யோசிக்கலாமேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு ஃபேஸ். ஏன்னா இப்ப கொடுக்குறாங்க இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சோன்னா கொடுக்குறாங்க. அதோட டென்யூர் வந்து அந்த 27 வேர்ல்டு கப் இருக்குல்ல, ஓடிஐ வேர்ல்டு கப், அது முடிகிற வரைக்குமே டென்யூர் இருக்கு. சோ அந்த வேர்ல்டு கப்பை வந்து மையப்படுத்தி ஒரு டீம் செட் பண்ணணும்னு தான் ஒரு புது கோச் கரெக்டா இல்ல. பட் எல்லாமே வந்து இப்ப ராகுல் டிராவிட் இன்னும் இருக்கணுமா விலகணுமான்னு யோசிக்கிறாரா, அதை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா திரும்ப அவரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ அந்த ஜாபை நீங்க வந்து ஒரு F5 பட்டன் ரெஃப்ரெஷ் பட்டன் தட்டி ஆகணும் எவ்ரி ஃபியூ இயர்ஸ். அது இப்ப தட்டி இருக்காங்க.
திரும்ப ராகுல் டிராவிட் வரும்னு நினைச்சா யாரால் தடுக்க முடியும்? அண்ட் இந்த வேர்ல்டு கப் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் தான். அப்படி ஜெயிக்கலைன்னா நீங்க கேட்பீங்க. அப்ப அவரோட சாய்ஸ் தான் அது. அவர் விட்டு விலகுனா அதுக்கப்புறம் யாரோ அதை பொறுத்தா இருக்கு. ஏன்னா ராகுல் டிராவிட் நல்ல ஒர்க் பண்ணிருக்காருங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியாது அவர் பண்ணிருக்கிற ஒர்க். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் எப்படியுமே வந்து ஒரு மாசம் கூட இல்ல, அதுக்குள்ள தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்து மேட்ச் திரும்ப வரும் லக்னோட பேட்டிங். கேஎல் ராகுல் போன மேட்ச் ஒரு பயங்கரமான வாக்குவாதங்களுக்கு பிறகு நேத்து வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. அவர் என்னங்க சத்தியமா எனக்கு தெரியல. நேத்து மேட்ச்ல அடிக்கணும்னு போனார், 2வது பால் அவுட் ஆனார். அது வரை எனக்கு டன்னு. நல்ல வேலை இன்னும் தேய்ச்சி விளையாடல. 200 ரிக்வயர்ட் ரன் ரேட் இருக்கிறப்போ தேய்ச்சி அவர் வந்து 4.5 ரன் per ஓவர் 5 ரன் per ஓவர்ல விளையாடல. அது வரை ஓகே. பட் இந்த டீம்லயே பயங்கர அபத்தமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க இந்த சீசனு. கைல் மயர்ஸ் உங்களுக்கு கடந்த 2 சீசனும் நல்லா விளையாடினாரு. ஓகே, ஸ்டார்டிங் 11ல போன வருஷம் கேஎல் ராகுல் அவைலபிள் இல்ல. ஓகே, இந்த வருஷம் வேற யார்? குவிண்டன் டிகாக் பேட்டிங்னா என்ன எவ்வளவு கிலோன்னு கேட்கிற லெவல்ல தான் விளையாடி இருக்காரு. SA20லயும் பெரிய ஃபார்ம் இல்ல, அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறது இல்ல. T20s மட்டும்தான் விளையாடுறேன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. T20s பெருசா நடக்கலன்றப்ப அவரோட ஃபார்மை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான எதுவுமே நடக்கல. IPL அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ரன்னு வரல. அவரை வச்சு ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க. மயர்ஸ் இந்த மேட்ச்ல நீ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. எப்படி அடுத்த மேட்ச் வாங்கடையில மேபி கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்னும் பேடு. அவங்களோட இப்ப நேற்று மேட்ச் பாத்தீங்களா? நாங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் 50s இது அதுல 3-4 இவர் தான் இருக்காரு. 2 50 போன சீசன் வந்துச்சு. அவருக்கு ஒரு மேட்ச் கூட கொடுக்கல. என்னங்க இது? அதாவது டைரக்ட் காம்படிஷன்ல என் ஸ்லாட்டுக்கு நீ விளையாடா, உன்னை நான் விளையாடவே வைக்க மாட்டேங்கடான்ற மாதிரி தான் தோணுது. வந்து இதை தாண்டி நேற்று மேட்ச்க்கு வந்தீங்கன்னா பூரன் நல்லா பண்ணாரு. நான் மேட்சே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். பவர் பிளேயோட பூரனை கொஞ்சம் கொண்டு போனாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ், கடைசியில அந்த ஒரு சில ஓவர்கள்ல இவர் பண்ணிட்டு போனாரு. ஹர்ஷத்னு ஒருத்தர் இங்கிருந்து வந்தாரு. எப்படி பண்ணாரு என்னன்னு மேட்ச். அவர் மும்பைக்கு போன வருஷம் ஆடினாரு. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா ஞாபகம். பட் மும்பைக்கு இந்த மாதிரி ஒரு 2 6 அடிப்பாரு. பயங்கரமான இன்னிங்ஸ் நேத்து. ஐயோ சூப்பர் இன்னிங்ஸ். ஒரு பயத்தை காட்டிட்டான் பரமா, அந்த மாதிரி இன்னிங்ஸ். ரிசர்வ் பண்ணலாம் ஒரு மாதிரி பயந்துட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்க டெல்லி டீமுமே. ஏன்னா ரொம்ப க்ளோஸா வந்து போயிட்டு இருக்கு. ரீச்சபிளான டார்கெட்டா இருந்துச்சு கடைசியிலயுமே அந்த 3 ஓவர்ஸ் போகும்போது. ஏங்க அவர் கூட ஒரு பேட்டர் நின்று இருந்தாருன்னா நேத்து வின்னு. பூரன் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட் அவுட் ஆனாரு. ஒரு ஸ்லோவர் ஒன்னு ஷார்ட் வைட் சூப்பர் கேட்ச் அக்ஷர் பட்டேல். பூரன் தப்பிச்சிருந்தாருன்னா அங்கே அர்ஷத் கான் வரைக்குமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அர்ஷத் கான் கூட யுத்வீர் சிங்னு ஒருத்தர் அவுட் ஆனாரு. அவரும் கொஞ்சம் டீசென்ட் பேட்ஸ்மேன், பெரிய பேட்ஸ்மேன் இல்ல. பட் அந்த கடைசி பால் 6 அடிச்சா பரவாயில்ல, அர்ஷத் கானுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு அடிக்க போய் அவுட் ஆனாரு. பட் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அந்த ஸ்டேஜ்ல ஆடி இருந்தாங்கன்னா எல்எஸ்ஜி வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பார்த்து ஒரு பயங்கரமான இதா முடிஞ்சிருந்தா ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். ஆமா, இப்ப அதே தானே சஷாங்க் சிங் நடந்திருக்கு. இப்ப எல்லாருமே சஷாங்க் சிங்னு பேசுறோம். ஏன்னா பெரிய 2 ரன்சேஸ்ல அவர் இருந்தாரு கடைசி வரைக்கும். பட் சஷாங்க் சிங்கோட போலிங் எபிலிட்டி பத்தி நம்ம பேசவில்லை. அவர் ஒரு ஆல்ரவுண்டர். போலிங்கே கிடைக்கல இந்த சீசன் இம்பாக்ட் சப் ரூல்னால. இப்ப அர்ஷத் கான் மாதிரி பிளேயர்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் சப் ரூல் இன்னும் முன்னாடியே நிறைய பார்த்திருப்போம் அவரை. அந்த இதெல்லாம் நம்ம வந்து இப்ப கடைசியில தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சீசனே முடிகிற சமயத்துல அப்பதான் ஒரு கடைசியில ஒவ்வொரு சீசனும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆக்ஷன் அடுத்தது வரும். நிறைய பிளேயர் இப்ப பாருங்க, அதாவது ஜெயிப்போமா தோப்பாமான்ற பிரஷர் கிடையாதுன்றப்ப நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்குமே. நமக்குமே என்டர்டெய்னிங்கா ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு, தொங்கலா போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ அதை கடைசியில கொண்டு போய் பார்க்க ஒரு மேட்ச் நடக்குதுன்றதே என்டர்டெய்னிங் ஆயிடுச்சு முந்தின நாள் மழை பெஞ்சதுனால. அவன் எனக்கு அகமதாபாத்ல இப்படி இருக்குது, டக்குன்னு ஈவினிங் வரைக்கும் வெயில் அடிக்குமா, நைட் டக்குன்னு மழை பெஞ்சிருது, மேட்ச் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. போன வாட்டி ஃபைனல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஒரு நாள் நடக்க வேண்டிய ஃபைனல்ஸ் 3 வாட்டி நடக்கும். அதே ஊர்ல தானங்க நானும் இருந்தேன். எப்பா 3 நாள் உட்காந்தேங்க அந்த ஊர்ல. இத்தனைக்கு நம்ம மழை பெய்ஞ்சா ஐயோ ஊர் வெள்ளக்காடா போயிருச்சு. கிரவுண்டை விட்டு வெளியில இருந்து நான் என் ஹோட்டல் ரூம் போறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. நீந்தி போயிருந்தா கூட சீக்கிரம் போயிருப்பேன். அந்த மாதிரி டிராபிக். இந்த மேட்சோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிசி ஜெயிச்சது அப்படிங்கிறது இந்த 2 டீமுக்கு எவ்வளவு சாதகமா போச்சோ இல்லையோ, சிஎஸ்கேக்கு ரொம்ப சாதகமா வந்து போயிருக்கு. சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா ஆகியிருக்கிறாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணாலே போதும், ஆர்சிபி கூட இருக்கிற மேட்ச் வின் பண்ணாலே போதும் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா தோத்தா கூட அந்த ரன் ரேட் படி ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து தோத்தாங்கன்னா கூட உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ அந்த 18 ஒரு ஃபார்வர்டு வருது. அதே மாதிரி எல்லாம் அந்த 18 பக்கத்திலேயே போய் நிக்குது. 18 பட்டியும் சேர்ந்து இவன் தான் என் நாட்டாமன்னு சொல்ற டீம் தான் போகும் போலயே.
ஆனா ஆர்சிபிக்குமே தெளிவா தெரிஞ்சிரும்ல, அவங்க வந்து டாஸ்க் போகும்போதே நம்ம வந்து இவ்வளவு ரன்ஸ்ல ஜெயிக்கணும், இல்ல இவ்வளவு ஓவர்ஸ் மிச்சம் வச்சு ஜெயிக்கணும். இல்ல ஆர்சிபிக்கு தெரிஞ்சிரும். அந்த அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும் சிஎஸ்கேவா. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கவரட்டுமே. அப்ப எஸ்ஆர்ஹெச் போயிடுச்சா சிஎஸ்கே ஆர்சிபி சேர்ந்து வந்துருமான்ற கேள்வி நீங்க என்கிட்ட கேட்பீங்க. இல்ல ஒரு மேட்ச் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடைசி மேட்ச் இந்த டூ ஆர் டைன்னு போய் நிக்கிறப்ப ப்ரெஷர் தான். எந்த டீமுக்கா இருந்தாலும் கடைசி மேட்ச் போய் இவ்வளவு ஜெயிக்கணும் அவ்வளவு ஜெயிக்கணும்னு வரப்போ, அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ ஆர்சிபிக்குமே பெரிய நம்பிக்கை வந்துடும். ஆமாங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ண 2 ஸ்கோர் 160 தான் இந்த சீசன். 160, 150 அதெல்லாம் தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 200க்கு மேல அவங்களுக்கும் டார்கெட்டை கொடுங்க, ப்ரெஷர் அங்கேயும் தெரியும். இப்போதைக்கு ஆனா சான்சஸ் இருக்கு, சிஎஸ்கேக்கும் இருக்கு, ஆர்சிபிக்கும் இருக்கு இல்லையா? நிச்சயமா ஆர்சிபி அவங்க சான்சஸ் இன்னும் ஏத்திக்கிட்டே போறாங்க. நம்ம வந்து ஒரு இத்தினோடு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறப்ப அது இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேலன்னு ஐப்படம் மாதிரி இன்னும் மேல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. விச் இஸ் குட் டு சி. அந்த டீம் கடைசியில காம்பினேஷன் பிடிச்சாங்க. ஆனா வில் ஜாக்ஸ் இல்லாதது ஒரு குறை. அவர் தான் வந்து ஒரு மாதிரி செட் பண்ணாரு. நம்ம சொல்ல எவ்வளவு தூரம் பேசியிருக்கோம் அவர் ஆடவீங்க அந்த டைம்ல. இப்ப அவர் கிளம்பிட்டாரு, கண்ணீர் மூலமே கிளம்பினாரு பாத்தீங்களா, புது வீட்டுக்கு போற மருமக மாதிரி, புது மருமக மாதிரி. ஆமாங்க, இப்படி ஒரு டீம் 5 விக்டரி பார்த்துட்டு 6வது வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சிருப்பாரு, முடியாம வந்து போறாரு. இப்ப விராட் கோலி இவ்வளவு வருஷமா இருந்து இந்த டீம்ல இருந்தவங்களாலேயே பண்ண முடியாத நான் பண்ணிட்டேன். அவரு இருந்தாரு ஜாலியா. அவரும் வந்து விடை கூடி இந்த நாடேன்னு கிளம்பிட்டாரு. விராட் கோலி மேலதான் திரும்ப நிறைய வந்து பிரஷர் வந்து ஆக போகுது. அவர் தான் வந்து இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கணும் நின்று பெருசா அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த மேட்ச் நெருங்கும் போது வந்து இன்னும் நிறைய வந்து பேசலாம். ஆமா, மேக்ஸ் எல்லாம் வருவாரு. ஆமா, மேக்ஸ் எல்லாம் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு வருவாரு. சாதிக்க பிறந்த வேண்டாம் இந்த சக்கர வண்டி, ஒண்ணு சோதிக்க பிறந்த வேண்டான்னு வருவாரு. ஜடேஜா வருவாரு. பாப்போம், நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே ஸ்ரீராம், தேங்க்யூ ஸ்ரீராம். சாரி ஸ்ரீராம், நீங்க லேட் ஆயிடுச்சு. சாரி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.